தரும்படியாக தொடர்ந்து நீங்கள் எங்களோடு கூட இணைந்து ஆராதனையிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்போடு நான் உங்களை அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஊழியங்கள், சபையின் ஆராதனைகள் நமக்கு வழக்கம் போல் வார நாட்களில் எல்லாம் நமக்கு நடைபெறும். விசுவாச மக்கள் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்படி, கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும்படியாக உங்களை நான் அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, இந்த வார நாட்களில் தங்களுடைய திருமண நாளையும் பிறந்த நாளையும் காண்கிற கர்த்தருடைய மக்கள் இந்த ஆராதனையில் நீங்கள் பங்கெடுத்திருப்பீர்கள் என்றால் திருச்சபை உங்களை வாழ்த்துகிறது. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு வேண்டிய கிருபையை தேவன் உங்களுக்கு தந்து தொடர்ந்து உங்களை மேன்மையாய் கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, சபையினுடைய சந்தாவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இந்த வருஷத்தினுடைய சந்தாவை புதுப்பிக்காத மக்கள் உங்களுடைய சந்தாவை நீங்கள் புதுப்பித்து கடந்து போகும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். சபை உறுப்பினர்கள் படிவம் அதையும் நீங்கள் வாங்கி புதிதாய் வருகிறவர்கள் மெம்பர்ஷிப் ஃபார்ம் வாங்கி நீங்கள் அதை பூர்த்தி செய்து தரும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். மெம்பர்ஷிப் ஃபார்மிலே மாற்றங்கள் திருத்தங்கள் இருக்குமானால் கர்த்தர் அந்த காரியங்களையும் நீங்கள் சரி செய்து தரும்படி உங்களை அன்போடு நான் கேட்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த சந்தாக்குரிய காரியங்கள் இந்த மாதத்தோடு இந்த அறிவிப்பிலே சொல்லப்படுகிறது, அது நிறுத்தப்படும். ஆகவே விசுவாச மக்கள் நீங்கள் மனதிலே நீங்கள் அதை வைத்து நீங்கள் அதை செலுத்தும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஊழியங்களுக்காக தொடர்ந்து செபியுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். இந்த கடைசி நாட்களில் சபைக்கு ஆத்துமாக்களை நாம் அழைப்பை நாம் கொடுப்போம். அவர்கள் கர்த்தரோடு வந்து கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தும்படியாக இந்த நாட்களில் நாம் முயற்சி எடுப்போம். கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையில் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோமாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சிறு பிள்ளைகள் சிறுவர்களுடைய அந்த ஆராதனைக்கு நீங்கள் கடந்து போங்க. கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களில் நாம் பரிசுத்த ஆவியானவரை பற்றிய காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டவைகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் தொடர்ச்சியாக பரிசுத்த ஆவியானவருடைய அவருடைய அனுபவங்கள், அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய சுபாவங்கள், அவருடைய நடத்துதல்களை பற்றி இன்னுமாய் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறவைகளை நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. அது பிரியமானவர்களை, பரிசுத்த ஆவியானவரை பற்றிய ஒரு வார்த்தைகளை நாம் கேட்கும்போது இந்த நாட்களை நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார் என்று கடந்த சில வாரங்களாகவே பரிசுத்த ஆவியானவர் அவர் இறங்கி ஒரு மனுஷனுக்குள்ளாக அவர் வாசம் பண்ணும்போது என்னென்ன காரியங்கள் எப்படியெல்லாம் அவர் நடத்துகிறார் என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் அப்படியாய் அவருடைய தன்மைகளில் ஒன்றை நாம் இன்றைக்கு தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலே உங்களை ஒவ்வொருவரையும் நான் பார்ப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மோடு அவர் பேசுவாராக. நாம் எடுத்துக்கொள்வோமாக வேதத்தில் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரையிலே நான் வாசிக்கிறேன். The book of Judges chapter 11 verses 27 to 32. I will read for you. 319வது பக்கத்தில் உள்ள நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள்.
நான் உமக்கு விரோதமாய் குற்றம் செய்யவில்லை, நீர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறதினால் நீர்தான் எனக்கு அநியாயம் செய்கிறீர். நியாயாதிபதி ஆகிய கர்த்தர் இன்று இஸ்ரவேல் புத்திரருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் நடு நின்று நியாயம் தீர்க்க கடவர் என்று சொல்லி அனுப்பினார். ஆனாலும் அம்மோன் புத்திரரின் ராஜா தனக்கு யெப்தா சொல்லி அனுப்பின வார்த்தைகளுக்கு செவி கொடாதே போனான். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி யெப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கீலேயாத்தையும் மனாசே நாட்டையும் கடந்து போய் கீலேயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக போனான். அப்பொழுது யெப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி, தேவரே, அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுக்கவே ஒப்பு கொடுத்தார். நான் அம்மோன் புத்திரிடத்திலிருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியில் இருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும். அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான். யெப்தா அம்மோன் புத்திரரின் மேல் யுத்தம் பண்ண அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு போனான். கர்த்தர் அவர்களை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய ஜனமே, ஒரு வேத பகுதி நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். நீங்கள் அந்த வசனங்களை கவனித்திருப்பீர்கள். யெப்தா என்ற ஒரு மனுஷனை பற்றி இந்த இடத்துல நம்ம வாசித்தோம். யெப்தாவை பற்றி நீங்கள் எவ்வளவாய் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், எப்படி நீங்கள் புரிந்து வைத்திருக்கிறீர்கள், யெப்தாவை பற்றி நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு தெரியும் என்று எனக்கு தெரியாது. வேதத்திலே நாம் அறிந்திருக்கிற வண்ணம் ஆதாமை அறிந்திருக்கிறோம். உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், ஏனோக்கை அறிந்திருக்கிறோம், நோவாவை அறிந்திருக்கிறோம், ஆபிரகாமை அறிந்திருக்கிறோம், ஈசாக்கை அறிந்திருக்கிறோம், யாக்கோபை அறிந்திருக்கிறோம், யோசேப்பை அறிந்திருக்கிறோம், மோசே அறிந்திருக்கிறோம், யோசுவாவை அறிந்திருக்கிறோம், சவுலை அறிந்திருக்கிறோம், தாவீதை அறிந்திருக்கிறோம், சாலமோனை அறிந்திருக்கிறோம், யோபுவை அறிந்திருக்கிறோம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஓரளவு நாம் இவர்களை பற்றி எல்லாம் நமக்கு வேதத்தில் உள்ளவர்களை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். பெண்களை குறித்து நம்ம பார்க்கும்போது ஏவாள், சாராள், ரெபேக்காள், ராகேல், இவர்களெல்லாம் நம்முடைய நினைவுக்கு வருகிறவர்கள். நகோமி, ரூத், எஸ்தர், இவர்கள் எல்லாம் நம்முடைய மனதிலே வருகிறவர்கள். இவர்களையும் தாண்டி அப்படிப்பட்டவர்களுடைய அந்த பரிசுத்தவான்களுடைய அட்டவணையிலே கர்த்தருக்காக வாழ்ந்த ராஜாக்களும் உண்டு, தீர்க்கதரிசிகளும் உண்டு. இன்னும் சொல்ல போனால் அநேக சாதாரண நம்மை போல மக்களும் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி நாம் பார்க்கும்போது அதில் ஒருவர் தான் இந்த யெப்தா. ஒருவேளை நீங்கள் யெப்தாவை பற்றி நீங்கள் இதற்கு முன்னதாக நீங்கள் செய்திகளை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த யெப்தாவை குறித்த ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்கவும், இந்த யெப்தாவினுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்க காரணம் என்ன, கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினது நிமித்தம் அங்கே நடந்த காரியங்கள் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஆகவே கர்த்தருடைய மக்கள் இந்த வார்த்தைக்கு நேராக உங்களுடைய சிந்தையை நீங்கள் கவனம் செலுத்தும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். வேதத்தில் அநேகருடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் நடந்ததை நாம் பார்க்கிறோம்.
அதுல அப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியம் இந்த எப்தாவுனுடைய வாழ்க்கையில் நடந்ததையும் நாம பார்க்கிறோம். வேதத்துல எனக்கு அநேகரை பிடித்தவர்கள் உண்டு. அதுல எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்த ஒரு மனுஷன் இந்த எப்தா. காரணம் என்னன்னா, ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்ட ஒரு மனுஷன் இந்த எப்தா. இந்த எப்தாவுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் சும்மா இருந்திருந்தா கூட கர்த்தர் நிச்சயம் எப்தாவுக்கு ஜெயத்தை கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். ஆனால் இந்த எப்தா பாருங்க, ஒரு சில காரியங்களை அவர் செய்கிறார். இது செய்தி அல்ல, அவரை குறித்த ஒரு காரியத்தை நான் உங்களோடு ஒரு இன்ட்ரோவாக நான் வைத்திருக்கிறேன், பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த எப்தாவை கவனியுங்கள். இந்த எப்தாவுனுடைய வாழ்க்கையில நான் சொன்னது போல வேதம் சொல்லுகிறது. இதே இந்த அதிகாரத்தினோட தொடக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த எப்தாவும் பராக்கிரமசாலி என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. அப்படிப்பட்ட மனுஷன் கர்த்தருடைய பார்வையிலே உண்மை உள்ளவனாக வாழ்ந்தவர். கர்த்தர் நிச்சயம் எப்தா கேட்கிற காரியங்கள், சொல்லுகிற காரியங்களுக்கு ஆண்டவர் செய்ய அவர் உண்மை உள்ளவர். அப்படி அறிந்திருந்த எப்தா ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். அதை தான் நாம் வாசித்த அந்த வேத பகுதியில் நாம் பார்க்கிறோம். நீர் இந்த அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுத்தால், அந்த வார்த்தையை அவர் சொல்ல மேல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி, ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். அந்த பொருத்தனை என்ன என்று கீழே நம்ம அடுத்த வசனத்தில் நம்ம வாசித்ததில் நம்ம பார்க்கிறோம். அப்படி நீங்க என்னுடைய கரத்துல அவர்களை ஒப்பு கொடுத்தால், நான் போகும்போது என்னுடைய வீட்டின் வாசலிலே எது எனக்கு எதிராக முதலாவது வருகிறதோ அதை நான் என்ன செய்வேன், உமக்கு. இந்த பொருத்தனையை கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்படிப்பட்டதான பொருத்தனைகளை நம்மளோட வாழ்க்கையில நம்ம இதுவரைக்கும் செஞ்சிருக்க மாட்டோம். ஒருவேளை அப்படி நம்ம செஞ்சா கர்த்தர் அதற்கு அப்படியே செவி கொடுத்து நமக்கு ஒரு காரியத்துல இறங்குவார்னா, இந்த மாதிரியான பொருத்தனைகளை நாம் நிறைவேற்றுவோமா என்று சிந்திக்கும்படிதான் இந்த எப்தாவினுடைய ஒரு சில காரியத்தை, ஒரு குறிப்பை உங்களுக்கு நான் முன் வைக்கிறேன். ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார். நடந்தது என்ன? எப்தா போகிறார். இந்த பொருத்தனையை கர்த்தர் கேட்டார். ஆண்டவர் எப்தாவுனுடைய கையிலே அந்த அம்மோன் புத்திரரை ஒப்பு கொடுக்கிறார். எப்தா கேட்டது போலவே கர்த்தர் செஞ்சிட்டாரு. இப்போ கர்த்தருக்கு முன்பாக பண்ணின பொருத்தனையை எப்தா செய்கிறாரா என்று பார்க்கும்படி இப்பொழுது கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த எப்தா தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ள மனுஷனாக இருந்தபடியேனா தன்னுடைய பொருத்தனையை நிறைவேற்ற கடந்து போகிறான். ஆனால் எதிர்பாராத விதமாக ஒரு சம்பவம் நடக்குது. அங்க என்ன நடக்குது? அவர் கடந்து போகும்போது அவருடைய வீட்டின் வாசல் இல்லை, எதிரே வருகிறது யாருன்னா, எப்தாவுக்கு இருந்துதானே ஒரே மகள். ஒரே மகள், தான் அதிகமாய் நேசித்த ஒரே மகள், தன் அன்பை காண்பித்த ஒரே மகள். பொதுவாக தகப்பன்மார்களுக்கு யார் அதிகமா பிடிக்கும்? பெண் பிள்ளைகள் அதிகமாய் பிடிக்கும். தாய்மார்களுக்கு ஆமா பையன்களை பிடிக்கும். இதுதான் இன்றைக்கு உலகத்தில் காணப்படுகிற காரியம். அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பையன் கூட இல்லை, இல்லைன்னா இன்னொரு பொண்ணோ ஒரு 3 பிள்ளையோ, இல்லாவிட்டா ஒரு 2 பிள்ளையோ 4 பிள்ளையோ இல்லை, ஒரே மகள். அப்ப அந்த மகளை எவ்வளவு பார்த்து பார்த்து வளர்த்திருப்பார், எவ்வளவு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி வளர்த்திருப்பார், எவ்வளவாக தன்னுடைய நேசத்தை காண்பித்து அந்த மகளை நடத்தியிருப்பார், வளர்த்திருப்பார். இப்படியெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது ஒரு நிர்பந்தமான ஒரு நிலை. என்ன? ஆண்டவரிடத்தில் அவர் என்ன சொன்னாரோ அது அங்க என்ன நடக்குது? ஒரு ஆடோ
ஒரு ஆட்டுக்குட்டியோ ஒரு கன்றுக்குட்டியோ இல்லாவிட்டால் வேறே பறவைகளோ வேறு ஒன்றும் அந்த இடத்துல வரல. மாறாக அவருடைய ஒரே மகள் அந்த இடத்துல வருகிறதை பார்க்கிறோம். இந்த சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வந்தா நாம் என்ன முடிவு எடுப்போம்? நம்முடைய முடிவு என்னவா இருக்கும்? கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். இது எதற்கு நான் சொல்றேன்னா, யெப்தாவினுடைய கர்த்தருக்குள்ளாக இருந்ததானே உண்மையான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக இந்த யெப்தாவினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னு பாருங்க. கொஞ்சமும் ஒருவேளை தன்னோட மகளை பார்த்த உடனே கண்ணீர் விட்டிருப்பார், அழுதிருப்பார், இருதயம் ஒடுங்கியிருக்கும், ஆத்துமா சோர்ந்து போயிருக்கும், ஆவிலே துவண்டு போயிருப்பார். ஆனால் அதையெல்லாம் அவர் தன்னுடைய வாழ்க்கையில எதிர்கொண்டு தன்னை தைரியப்படுத்தி கொண்டு நேரா போய் தன்னுடைய அந்த ஒரே மகளை பார்த்து ஆண்டவரிடத்திலே அவர் பண்ணி கொண்டுதான் அந்த பொருத்தனைகளை அப்படியே சொல்லுகிறார். இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டதை நான் உங்களுக்கு சுருக்கமாய் உங்களுக்கு நான் விவரித்து காட்டிக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் யெப்தாவின் மேல் வர காரணம் என்ன? அதற்காக யெப்தாவினுடைய வாழ்க்கை உங்களுக்கு சுருக்கமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தன்னோட மகளிடத்தில் சொல்லுகிறார், மகள் கேட்கிறார். அந்த மகள் என்ன சொல்லியிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? வேதத்தில் ஆல்ரெடி அது ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஒருவேளை அந்த சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில நேரிடும் போது ஒருவேளை அதை அப்படியே நம்மளுடைய பிள்ளைகளிடத்துல சொல்றோமே, நம்முடைய பிள்ளைகளிடத்திலிருந்து என்ன பதில் வரும்? நம்முடைய பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க? இதை நாம் சிந்திக்க வேண்டும். அந்த மகளை பாருங்க, அப்பா நீங்க எதற்காக நீங்கள் ஆண்டவரிடத்துல கேட்டீங்களோ, எந்த விஷயத்திற்காக நீங்கள் ஆண்டவரிடத்துல இந்த காரியத்தை நீங்கள் வச்சீங்களோ அதை ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சிட்டாரு. நீங்க கேட்டதை அவர் பண்ணிட்டாரு. அப்போ நீங்க சொன்னதையும் நீங்க செய்யணும். ஆனா உங்களிடத்துல ஒரு காரியத்தை மாத்திரம் நான் கேட்கிறேன். நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட, என்னோட சகோதரிகளோட, என்னுடைய சிநேகிதர்களோடு எனக்கு ஒரு 2 மாதம் டைம் கொடுங்க. நான் அந்த மலைக்கு போயிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸோட, என்னோட சிநேகிதிகளோடு நான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன். அந்த இடத்துல என்னோட துக்கத்தை நான் அந்த இடத்துல வச்சுட்டு நான் 2 மாதம் கழிச்சு நான் வரேன். என்னை நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. இங்க நின்று இதை நான் சொல்லும் போதே என்னுடைய சரீரம் அப்படியே ஆவிக்குள்ளாகுது. அதனாலதான் நான் சொன்னேன், வேதத்துல எனக்கு அநேகரை பிடித்தாலும் இந்த யெப்தா எனக்கு கொஞ்சம் அதிகமாவே ரொம்ப பிடிக்கும். ஆபிரகாமோட வாழ்க்கையில இதே போல ஒரு சம்பவம் நடக்குது. ஆனா கொஞ்சம் சாயல் மாறுது. இங்கே யெப்தா சொல்லுகிறார், பொருத்தனையாக சொல்லுகிறார், உமக்கு நான் பலி செலுத்துவேன். ஆனா ஆபிரகாம் அதில் பார்க்கும்போது ஆண்டவர் கேட்கிறார், உன்னுடைய ஒரே புதல்வனை எனக்கு கொடு, வந்து பலி செலுத்துன்னு. ஆண்டவர் அந்த இடத்துல ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பார்க்கும்படி அந்த காரியத்தை சொல்லுகிறார். ஆண்டவர் கேட்கிறார். ஆபிரகாமும் அந்த இடத்துல கீழ்ப்படிந்து கர்த்தர் கேட்டுட்டார். அவர் கொடுத்தவர், கர்த்தர் தந்தவர், அவருக்கு நாம் கொடுத்து விடுவோம் என்று ஆபிரகாம் செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த இடத்துல என்ன நடக்குது? வித்தியாசம். கர்த்தர் கேட்டதுனால ஆபிரகாமோட விசுவாசத்தை பார்த்துட்டு ஓங்கும் போது ஒரு வார்த்தை வருது, உன்னுடைய புதல்வன் மேலே நீ என்ன செய்யாதே. ஆமா, அந்த இடத்துல கொஞ்சம் மாறுது. ஆண்டவர் ஈசாக்கை பலி செலுத்த இடம் கொடுக்கல. அந்த இடத்துல ஆபிரகாமோட விசுவாசத்தை பார்த்துட்டு போதும்பா, உன்னோட மகனை நீ பலி செலுத்தாத. ஆனா இந்த இடத்துல பாருங்க, யெப்தா ஆண்டவரிடத்துல சொன்னதை ஆண்டவர் இந்த இடத்துல செய்கிறாரா என்று பார்த்தவர் அந்த இடத்துல செய்கிற அந்த சூழ்நிலை வந்த போதும் ஆண்டவர் பார்த்து யெப்தாவுடைய விசுவாசத்தை கண்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லல, நிறைவேற்றுகிற வரைக்கும் அவர் பொறுமையாய் அதை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்தார். ஏன் தெரியுங்களா? ஆபிரகாம் பொருத்தனை பண்ணல, யெப்தா பொருத்தனை பண்ணினார். இதுதான் வித்தியாசம்.
கர்த்தர் ஒரு காரியத்தை கேட்கும்போது அதற்கு நாம் நம்முடைய விசுவாசத்தின் பலனை போடும்போது அங்கே கர்த்தர் ஒரு விசை அவர் நம்மளுக்கு மனமிறங்க உண்மையுள்ளவர். ஆனால் நாம் பொருத்தனை பண்ணும்போது, கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரிடத்துல ஒரு காரியத்தை நாம் பொருத்தனை பண்ணும்போது, அது எந்த காரியமாக இருந்தாலும் அதை நாம் நிறைவேற்றுகிறோமா நம்முடைய வாழ்க்கையில என்பதை கர்த்தர் அதை கவனித்து பார்க்கிறவராக இருக்கிறார். இதுதான் யெப்தாவுடைய வாழ்க்கை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்குது. என்ன தெரியுங்களா? தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, வேண்டாம் என்று உதறி தள்ளின ஒரு சூழ்நிலை இந்த யெப்தாவுடைய வாழ்க்கையை நாம் பார்க்க முடியும். நீங்கள் இந்த அதிகாரத்தினுடைய முதல் சில வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே யெப்தாவுக்கு நடந்த ஒரு கொடுமையை அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். அப்ப இந்த இடத்துல நான் ஒரு காரியத்தை நான் சொல்ல வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறவர்களுக்கு இந்த யெப்தாவை போல பாடுகள் வரும். தள்ளப்படலாம், உதாசீனப்படலாம், உதறி தள்ளலாம், கைவிடப்படலாம், ஒதுக்கி வைக்கலாம், வேண்டாம் என்று விரட்டலாம். ஆனால் ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, இந்த யெப்தாவுடைய வாழ்க்கை நாம் இப்ப பார்க்க போறோம். இந்த யெப்தாவுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அந்த மனுஷன் கர்த்தருக்குள்ளாகவே இருந்தான். அதுதான் ஒன்று. தள்ளப்பட்ட ஒரு நிலை வந்த போதும், எல்லாராலும் விரட்டடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்த போதும், கைவிடப்பட்ட ஒரு நிலை வந்த போதும், இந்த யெப்தா கர்த்தரை விட்டுவிடல, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டார். அது எப்படி? அதை நீங்கள் இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வீட்டிலே நிச்சயமாய் நீங்கள் போய் வாசித்து பாருங்க. இந்த அதிகாரம் முழுவதுமாய் நீங்கள் வாசிக்கும் போது யெப்தா உண்மையை, அவருடைய யதார்த்தமான ஒரு வாழ்க்கை, அவருடைய நியாயமான ஒரு வாழ்க்கையை அங்கே நாம் அந்த அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், இந்த யெப்தா எவ்வளவாய் கர்த்தருக்குள்ளாக அந்த சூழ்நிலையிலும் அவர் இருந்தார் என்று. தள்ளப்பட்ட இந்த யெப்தா, ஒதுக்கப்பட்ட இந்த யெப்தா, உதறி தள்ளின இந்த யெப்தாவுடைய வாழ்க்கையில ஒரு நாள் ஒன்று வந்தது. அந்த நாள் தான் அந்த இடத்துல, அந்த அதிகாரத்தில் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். 5ஆம் வசனத்துல, கீலேயாத்தின் மூப்பர்கள் இந்த யெப்தாவை தேடி போறாங்க. இந்த மக்கள் தான் ஒரு காலத்துல யெப்தாவை விரட்டினவர்கள். உனக்கு இந்த இடத்துல சுதந்திரம் இல்லை, நீ இந்த இடத்துல இருக்கக்கூடாது, நீ இந்த இடத்துல வாழக்கூடாது, இங்கே உனக்கு பங்கு இல்லை, நீ இந்த இடத்துல இருக்கக்கூடாது, போய்விடு, உனக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. விரட்டடிக்கப்பட்ட இந்த யெப்தா யாரால விரட்டடிக்கப்பட்டாரோ, யாரால தள்ளப்பட்டாரோ, யாரால ஒதுக்கப்பட்டாரோ, இப்பொழுது அந்த மனிதர்களே இப்பொழுது யெப்தாவை நோக்கி போறாங்க. ஏனென்றால் அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன? அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரரோடு யுத்தம் பண்ணவர். அப்ப இந்த யுத்தத்திலே ஜெயம் இஸ்ரவேல் புத்திரருக்கு கிடைக்கணும். அப்ப அங்க யார் பராக்கிரமசாலி? எந்த மனுஷன் இந்த அம்மோன் புத்திரருக்கு முன்பாக நின்று யுத்தம் பண்ண முடியும்? பார்க்கிறாங்க, ஒருவரும் இல்லை. அவளோட கூட்டத்தில் பார்க்கிறாங்க, யாரும் இல்லை. வெளியே மற்றவர்கள் யாராவது தென்படுகிறாங்களா? தெரியல. அப்பொழுதுதான் அவளுடைய நினைவுக்கு வருகிறது, யாரை நாம் தள்ளினமோ, யாரை நாம் வேண்டாம் என்று சொல்லினமோ, யாரை நாம் உதாசீனப்படுத்தினமோ, யாரை நாம் விரட்டினமோ, அந்த மனுஷனை அவள் நினைக்கிறார்கள், யெப்தாவை நினைக்கிறார்கள். யெப்தாவின் இடத்துல போறாங்க. போய் அவர்கள் அவரை கூப்பிடுகிறாங்க. சுருக்கமாய் சொல்றேன், வீட்டில் நீங்கள் வாசிங்க. இப்பொழுது யெப்தா அந்த வார்த்தைக்கு சில காரியங்கள் அவர்களிடத்துல கேட்டுட்டு, நீங்க தானே என்ன வேண்டான்னு சொல்லி அனுப்புனீங்க, நீங்க தானே என்ன உதறி தள்ளினீங்க, நான் உங்களோடு தானே நான் இருந்தேன்,
என்னை வேண்டான்னு சொல்லி நீங்க தள்ளினீங்கல்ல அப்படின்னு சில காரியங்கள்லாம் கேட்டுட்டு அதற்கு பிறகு அந்த மக்களோடு அங்கே எப்தா இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த செய்தி இப்பொழுது அம்மோன் புத்திரருக்கு நேராக போகுது. இப்பொழுது அம்மோன் புத்திரருக்கு நேராக இந்த எப்தா தன்னுடைய ஆட்களை அனுப்புகிறார், செய்தி அனுப்புகிறார். சுருக்கமாய் சொல்லுகிறேன், ஏன் பரிசுத்த ஆவியானவர் எப்தாவின் மேல் இறங்கினார் என்பதற்கு விலக்கி கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த எப்தா தன் ஆட்களை அனுப்புகிறார். அவர் அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புகிறார்? ரொம்ப அந்த சம்பவத்தை நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும், படிக்க ஒரு கதையை போல இருக்கும். ஆனால் நீங்கள் அதை தியானிக்கும் போது, அதை ஒரு நிஜமாய் நீங்கள் சிந்திக்கும் போது, அந்த சூழ்நிலை, அந்த மனுஷன் எப்படி அந்த சூழ்நிலையில் வாழ்ந்திருப்பான், இப்படி அந்த மனுஷனால் இப்படி வாழ முடியும். ஒரு பக்கம் தன்னை நம்பி ஒரு கூட்டம் வந்துட்டாங்க, நீதான் வரணும், நீ வந்து இந்த காரியத்தில் நீர் எங்களுக்கு ஜெயத்தை எடுக்கணும், ஒரு கூட்டம் தன்னை நம்பி இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த எப்தா கர்த்தருக்குள்ளாக உண்மை உள்ள, இன்னும் சொல்ல வேண்டுமானால் கர்த்தருக்கு பிரியமான ஒரு மனுஷனாக இருந்தபடினாலே அந்த இடத்துல பாருங்க, உடனே யுத்தத்திற்கு போகல, உடனே ஆட்களை ஏற்படுத்தி கொண்டு இவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லி அம்மோன் புத்திர இடத்துல போகல. மாறாக சில கான்வர்சேஷன், சில காரியங்களை சொல்லி அனுப்புகிறதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை கர்த்தருக்குள்ளாக இருக்கிறார்களோ, கர்த்தருக்கு உண்மையாய் ஜீவிக்கிறார்களோ, அவள் கர்த்தருக்கு உண்மையாய் இருக்கிறார்களோ, சொல்ல வேண்டுமானால் அவள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு நேரிடுகிற காரியங்களிலே, அவர்களுக்கு எதிரே வருகிற காரியங்களிலே அவர்கள் உடனே தங்களுடைய பலத்தையோ, தங்களுடைய வார்த்தையோ, தங்களுடைய கோபத்தையோ, தங்களுடைய எரிச்சலையோ ஸ்தோத்திரம் காட்ட மாட்டாங்க. எந்த ஒரு கர்த்தரோட பிள்ளை கர்த்தருக்குள்ளாக உண்மையாய் பரிசுத்தமாய் பிரியமாய் இருக்கிறாங்களோ, அவரோட வாழ்க்கையில ஒரு எதிரான காரியங்கள், இந்த இடத்துல எப்தாவுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது சத்துரு, ஏனென்றால் அங்கே நம்ம வாசிக்கும் போது அந்த 27ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசித்து வருவீங்கன்னா அங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவனுடைய சத்துருக்களை அவனுடைய கையில ஒப்பு கொடுத்தார் என்று. அப்ப இந்த இடத்துல எப்தாவுக்கு சத்ருவாய் அம்மோன் புத்திரர் நிற்கிறாங்க. இன்றைக்கு அம்மோன் புத்திரரை போல உங்களோட வாழ்க்கையில சத்ருவாய் இருக்கிற காரியங்கள் என்ன? சத்ருவாய் நீங்கள் பார்க்கிற காரியம் எது? உங்களை சத்ருவாய் உங்களை பின்தொடர்ந்து வருகிற காரியங்கள் என்ன? நீங்கள் சிந்திக்கும் போது அந்த இடத்துல உங்களுடைய செயல் எப்படிப்பட்டதாக இருக்கு, உங்களுடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கு, உங்களுடைய சொல் எப்படிப்பட்டதா இருக்கிறது? கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு கர்த்தரோட பிள்ளை இந்த எப்தாவை போல கர்த்தருக்குள்ளாக உண்மையாக பிரியமான ஒரு மனுஷனா இருந்தா எதிரே வருகிற காரியங்களை எரிச்சல் அடைய மாட்டாங்க, உடனே கோபம் அடைய மாட்டாங்க, உடனே ஆட்களை சேர்க்க மாட்டாங்க, உடனே ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்க மாட்டாங்க. மாறாக இங்க எப்தா செய்த காரியங்கள் நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்க. ஆட்களை அனுப்பும்போது மிக அழகாக சில காரியங்களை அங்கே அவர் சொல்லி அனுப்புகிறார். ஏன்னா இந்த வார்த்தைகளை கேட்டாவது இந்த அம்மோன் புத்திரர் அந்த யுத்தத்தை விட்டு ஒரு சமாதானத்திற்குள்ளாக வருவார் என்று. ஆனால் அம்மோன் புத்திரரின் ராஜா இந்த காரியங்கள் எல்லாம் கேட்டும் அதற்கு அவன் இடம் கொடுக்கவே இல்லை. எப்படி ஆகிலும் இந்த இஸ்ரவேல் புத்திரரை முறியடிக்க வேண்டும், அவர்களை அழிக்க வேண்டும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து அவர்களை விரட்ட வேண்டும், அந்த தேசத்திலிருந்து அவர்களை அனுப்ப வேண்டும் என்ற ஒரே மனநிலையில இருந்தபடியினாலே தான் நான் வாசித்த அந்த 27ஆம் வசனத்திற்கு நேராக வரும் பொழுது, சுருக்கமாய் நான் சொல்லிவிட்டேன். இப்ப 27ஆம் வசனத்திற்கு வரும்போது கடைசியாய் ஆளை அனுப்புகிறார், தன்னுடைய ஆட்களை அனுப்புகிறார். அந்த ராஜாவினிடத்தில் ஆட்களை அனுப்புகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்க அந்த இடத்துல, எப்தா, நான் உமக்கு விரோதமாய் குற்றம் செய்யவில்லை,
நீர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறதினால் நீர்தான் எனக்கு அநியாயம் செய்கிறீர். நியாயாதிபதியாகிய கர்த்தர் இன்று இஸ்ரவேல் புத்திரருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் நடு நின்று நியாயம் தீர்க்க கடவர் என்று சொல்லி அனுப்பினான் என்று வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். கடைசியாக ஒரு வார்த்தை அனுப்புகிறான். அந்த இடத்துல உனக்கு எனக்கு ஒன்று இல்லப்பா, நான் ஒரு குற்றம் செய்யல, ஆனா நீ தான் என்னிடத்துல யுத்தம் பண்ணுகிற, நீ தான் எனக்கு அநியாயம் செய்கிற. ஆக இன்றைக்கு கர்த்தர் உனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் நடு நின்று அவ எல்லாவற்றையும் நியாயம் தீர்க்கப்பார் என்று சொல்லி கடைசியா ஒரு காரியத்தை, யுத்தத்திற்கு போவதற்கு முன்பதாக கடைசியான ஒரு காரியத்தை யெப்தா அந்த இடத்துல சொல்லி அனுப்புகிறார். வசனம் சொல்லுகிறது 28ஆம் வசனத்திலே, ஆனாலும் அங்கே வாசிக்கிறோம், அம்மோன் புத்திரரின் ராஜா தனக்கு யெப்தா சொல்லி அனுப்பின வார்த்தைகளுக்கு என்ன செய்யவில்லையாம். பாருங்க, எவ்வளவு சமாதானத்திற்குரிய வார்த்தைகளை ஆட்களை அனுப்பி திரும்ப 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 சொல்லி அனுப்பும் போதும் இந்த அம்மோன் புத்திரரின் ராஜாவுடைய இருதயம் மாறவில்லை. தேவனுடைய சனமே, உங்களுடைய வாழ்க்கையில இந்த அம்மோன் புத்திரரை போல ஒரு சூழ்நிலை, விரோதமான காரியங்கள், அநியாயமான காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு எதிராக கடந்து வரும்போது இந்த யெப்தாவை நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள். உங்களோட வாழ்க்கையில இந்த யெப்தாவை நீங்கள் முன் கொண்டு வாங்க. யெப்தா நினைச்சிருந்தா, யுத்தத்திற்கு போயிருந்தா, ஒரு பக்கம் சரீர பராக்கிரமம், இன்னொரு பக்கம் கர்த்தருடைய பலன் அவனுக்குள்ளாக இருக்கு, போயிருந்தா ஒரே நேரம் முடிஞ்சது, ஜோலி ஜெயிச்சுட்டு வந்திருப்பாரு. ஆனா அதற்கு இடம் கொடுக்கல, மாறாக சமாதானத்திற்குரிய காரியங்கள். உங்களோட வாழ்க்கையில இப்படி அம்மோன் புத்திரரை போல எந்த காரியங்கள், விரோதமான காரியங்களாக இருக்கட்டும், அநியாயமான காரியங்களாக இருக்கட்டும், எதிரான காரியங்களாக இருக்கட்டும், மறைமுகமான சூழ்ச்சிகளாக இருக்கட்டும், உங்கள் மேல எரிச்சல் உள்ளவர்களாக, எரிச்சல் அடைகிறவர்களாக இருந்தாலும் சரி, ஒன்று இந்த யெப்தாவை போல சமாதானம் பண்ணுகிறவர்களாக நீங்கள் இருந்து பாருங்க. டைம் கொடுத்து பாருங்க, சொல்லி பாருங்க, சொல்லி சொல்லி பாருங்க. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார். அவங்க தான் கர்த்தருடைய பிள்ளை. அதனால தான் சொன்னேன், ஒரு கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா, அவங்க கர்த்தருக்குள்ள இருந்தாங்கன்னா அவங்க சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருப்பாங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நம்முடைய முற்காலங்களில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நேராக நீங்கள் தள்ளப்பட்டிருந்து ஒருவேளை நீங்கள் அப்படி போயிருந்தா, நீங்கள் எந்த விதமான அனுபவத்தில் நீங்கள் போயிருக்கீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்து இன்றைக்கு நம்மை ரியலைஸ் பண்ணும்படி இந்த வார்த்தைகளை கர்த்தருடைய ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுங்களா? இந்த யெப்தா கடைசியாய் ஒரு வாய்ப்பை கொடுத்து சொல்லி அனுப்புகிறார். அந்த வார்த்தைக்கும் அந்த ராஜா செவி கொடுக்கல. இதை யார் கவனித்து கொண்டிருந்ததுன்னா, இந்த காரியங்கள்லாம் யார் பார்த்துக்கிட்டு இருந்ததுன்னா, ஒரு பக்கம் யெப்தாவை நம்பி நிற்கிற ஒரு கூட்டம், இன்னொரு பக்கம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யெப்தா செய்து கொண்டிருந்த எல்லா காரியங்களையும் கவனித்து கொண்டிருந்தார். இப்ப நடந்தது என்ன தெரியுங்களா? பொறுமையாய் இந்த யெப்தா தன்னுடைய காரியங்களை அவர் செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால இப்போ கர்த்தர் யெப்தாவுக்காக செயல்படும்படி இறங்குகிறார். யெப்தாவை பார்க்கிறார். இனி யெப்தா எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம். யெப்தா செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் செஞ்சிட்டாரு. அவர் என்ன செய்யணுமோ, அவர் என்ன பண்ணணுமோ, அதை எப்படி நடத்தணுமோ அதை யெப்தா மிக அழகா நடத்திட்டாரு. இனி யெப்தாவுக்கு வேலை இல்லை, இனி எனக்கு தான் வேலை அப்படின்னு நான் சொல்ல வருகிறது நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் பார்க்கிறவர் நினைத்து இப்ப யெப்தாவுக்காக கர்த்தர் அந்த இடத்துல கிரியை செய்யும்படி இறங்குகிறார். அதுதான் அந்த இடத்துல வசனத்துல வாசிக்கிறோம். 29ஆம் வசனத்துல, நீங்க 28ஆம் வசனத்துல பாருங்க. அங்க வசனம் என்ன சொல்லுகிறது? யெப்தா சொல்லி அனுப்பின வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கல அப்படின்னு சொன்ன அடுத்த மாத்திரம் அப்பொழுது கர்த்தருடைய ஆவி
எப்தாவின் மேல் இறங்கினார். ஏன் தெரியுங்களா? நினைச்சிருந்தா அந்த இடத்துல எப்தா போகும்போது அந்த இடத்துல விடுதலை. ஆனா எப்தாவுக்கு இடம் கொடுக்கல. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி அந்த இடத்துல எப்தாவுக்கு துணையாய் நின்று எப்தாவுக்கு விரோதமாக, எப்தாவுக்கு அநியாயமாய் வந்த அந்த ராஜாவை ஸ்தோத்திரம் எப்தா கேட்டுக்கொண்டபடி அங்கே எப்தாவுடைய கையிலே அவர்களை ஒப்பு கொடுக்க கர்த்தருடைய ஆவியானவர் எப்தாவின் மேல் இறங்கினார் என்று பார்க்கிறோம். தேவனுடைய சனமே, இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்குள்ளாக வாசம் பண்ணுவாரானால், எப்தாவினுடைய வாழ்க்கையில நேரிட்டது போல விரோதமான காரியங்கள், அநியாயமான காரியங்கள், எந்த சூழ்நிலை நீங்கள் கடந்து போனாலும் உங்களுக்கு துணை நின்று உங்களுடைய கையிலே அந்த சத்ருவை ஒப்பு கொடுக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்கிறவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க, நம்புகிறவங்க கரங்களை தட்டி அந்த ஆவியானவருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க பார்ப்போம். அப்ப கர்த்தருடைய ஆவியானவருடைய ஒரு தன்மை என்ன தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு குணாதிசயம் என்ன தெரியுங்களா? அவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுவார்னா அவர் உங்களுக்கு துணை நிற்கிறவராயிருக்கிறார். துணை நிற்கிறவர். அதைதான் வேதத்துல எப்தா அதை மிக அழகாய் சொன்னார். வாசித்த அந்த 27ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம். கர்த்தர் இன்று இஸ்ரவேல் புத்திரருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் நடு நின்று. ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த எப்தாவை போல ஒரு வாழ்க்கையின் அனுபவத்தில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு விரோதமாக, உங்களுக்கு எதிராக, உங்களுக்கு மறைவாக, உங்களுக்கு அநியாயமாய் யார் எழும்பினாலும் கிரியை செய்தாலும் ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டாம். உங்களுக்காக கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களுக்காக துணை நின்று உங்களுடைய கையிலே அவர்களை ஒப்பு கொடுக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய அவருடைய செயல்ல, அவருடைய நடத்துதல்ல ஒரு காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசி மிக அழகாய் சொல்லுகிறார். கடந்த வாரம் அந்த வார்த்தையை நான் வசனங்களாக நான் அப்படியே சொன்னேன். ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸை காமிச்சு வாசிக்க நான் விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கு வேதம் சொல்லுகிறதை கவனியுங்கள். The book of Isaiah chapter 59 verses 19 says like this. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்க திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்ரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் எல்லாரும் சொல்லுங்களேன், கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். எல்லாம் சொல்லுங்க, கொடியேற்றுவார். நல்ல நம்பிக்கையோட சொல்லுங்க, கொடியேற்றுவார், கொடியேற்றுவார். எஸ், ஆம் பிரியமானவர்களே, அதுதான் இங்க எப்தாவுடைய வாழ்க்கையில நடந்தது. எப்தா பொறுமையாக நிதானமாக ஒரு யுத்தம் வேண்டாம். ஏன்னா எப்தா கர்த்தருக்கு பிரியமான ஒரு மனுஷனா இருந்தபடினால், கர்த்தருக்கு உண்மையான ஒரு மனுஷனா இருந்தபடினால் இந்த யுத்தத்திற்கெல்லாம் போக வேண்டாம், சொல்லி பார்க்கலாம், சொல்லி அனுப்புவோம், இதுல ஒரு சமாதானம் உண்டாகட்டும். ஆனால் அவர்களோ அதற்கு இடம் கொடுக்கல. ஆனால் அந்த முடிவு, அந்த நேரம் வந்தபோது, அந்த கடைசி நேரம் வந்தபோது அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் தன் வேலையை செய்யும்படி அங்கே இறங்குகிறதை நம்ம அங்கே பார்க்கிறோம். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறாரா? வாலிப தம்பி, தங்கச்சி, சகோதரா, சகோதரி, பெரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர், இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரா? இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுவார்னா எப்தாவினுடைய வாழ்க்கையில என்ன நடந்ததோ அதை இந்த நாட்களிலே, அவருடைய காலங்களில் வாசம் பண்ணுகிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு துணை நின்று நீங்கள் செய்யக்கூடாததை
நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்தும் அதை செய்யக்கூடாதபடி அதை தடுத்து அவர் அந்த இடத்துல உங்களுக்கு துணை நின்று அதை அவர் உங்களுக்கு செய்து முடிக்கும்படி செய்கிறவராயிருப்பாரானால் அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறாரா? கர்த்தரை நாம் விசுவாசிக்கிறோம், தேவனை நாம் விசுவாசிக்கிறோம், யெகோவாவை நாம் விசுவாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை நாம் விசுவாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை நாம் இவரை இந்த வார்த்தையெல்லாம் நாம் சபையிலே, ஒருவேளை நீங்கள் தொலைக்காட்சியிலே செய்திகள் கேட்கும் போது, இல்லாவிட்டால் பத்திரிகைகளை வாசிக்கும் பொழுது, இல்லாவிட்டால் நீங்களாக வேதத்தை வாசிக்கும் பொழுது, இந்த வார்த்தையெல்லாம் கர்த்தர், தேவன், யெகோவா, இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் கேட்டு இவர்தான் ஆண்டவர் என்று நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை வைத்து நீங்கள் போய்கொண்டிருக்கலாம், வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்டவர் உங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா என்று நாம் இந்த வேளையில ஒரு விஷயம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் கேட்கிறேன் தெரியுங்களா? உங்களோட வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியானவர் வாசம் பண்ணுவார்னா, நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை இந்த நாட்களிலே அவர் எல்லா விதத்திலும் எல்லாவற்றிலும் சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சமாதானத்திற்குள்ளாக நடத்துகிறதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த அனுபவங்களுக்குள்ளாக நாம் போய் கொண்டிருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை எப்படியா இருக்கு? நம்முடைய குடும்பம் எப்படி, நம்முடைய குடும்பத்தின் வாழ்க்கை எப்படியாய் போய் கொண்டிருக்கு? யோசிச்சு பாருங்க. வேலை இடத்துல நாம் எப்படி வேலை செய்கிறோம்? பிரயாணப்படும் போது நம்மளோட பிரயாணம் எப்படியா இருக்கு? ஸ்தோத்திரம். தேவனுடைய ஜனமே, சிந்தித்து பாருங்களேன். இந்த யெப்தாவை போல ஒரு வாழ்க்கை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் இருப்போமானால், நீங்கள் ஒண்ணுமே செய்ய வேண்டாம். கர்த்தருடைய ஆவியானவர், உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு துணை நின்று, இதை தான் இன்றைக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். அவருடைய தன்மைகளில் ஒன்று, அவருடைய கிரியைகளில் ஒன்று, அவருடைய செயலில் ஒன்று என்னன்னா, அவர் உங்களுக்கு துணை நிற்கிறவராய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்கு துணை நிற்கிற பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரா? உங்களுக்குள்ளாக இந்த பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணி கொண்டிருப்பார்னா நீங்க சொல்ல முடியும், என்னோட வாழ்க்கையில இந்த யெப்தாவை போல ஒரு வாழ்க்கை தான் இன்றைக்கு நான் என்னோட வாழ்க்கை, என்னோட குடும்பத்தில், என்னோட வேலையிடத்துல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியும். அப்படி நீங்கள் இருப்பீர்கள் என்றால், ஓ, பரலோகம் சந்தோஷம் அடைகிறது. என் தேவனாகிய கர்த்தர் கலிகூறுகிறார். இந்த பூமியிலே, ஓ, எனக்குள்ளாக எனக்கு பிரியமான, எனக்கு உண்மையான மகன், எனக்கு உண்மையான மகள் பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் சொல்லுது போலதான் எனக்கு முன்பாக அவள் இருக்கிறார்கள். கர்த்தருடைய ஆவியானவர், நான் அவர்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறேன் என்கிற ஒரு சாட்சி, க்ளோரி டு காட், இந்த நாட்களில் நமக்கு நேராக அது உண்டாக்கும். அப்படிப்பட்டதான அனுபவத்தில் நாம் இருக்கிறோமா? சிந்திச்சு பாருங்க. ஏன் இவைகளை நான் உங்களுக்கு பேசி கொண்டிருக்கிறேன்? இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு தேவையாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு அவசியமாக இருக்கிறார். மூன்றில் ஒன்றாய், ஓ, திரியேக தேவனாம் இருக்கிற சர்வ வல்லமுடையவராகிய இந்த பரிசுத்த ஆவியானவர் நாம் ஒவ்வொருவருக்குள்ளாக அவர் வாசம் பண்ண வேண்டும். தம்பி, தங்கச்சி, வாலிப சகோதரா, சகோதரி, இந்த நாட்கள் அந்த பரிசுத்த ஆவியானவரை ஒருவேளை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால், இன்றைக்கு நீங்கள் அவரை பெற்றுக்கொள்வதற்கு உங்கள் இருதயத்தை அவரிடத்துல ஒப்பு கொடுங்க, அவரை கூப்பிடுங்க. ஓ, அவருடைய காலத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, அவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ண வேண்டும். ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட ஆண்டுகள் ஓடி இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டு வருடங்கள் கடந்து போயிருக்கலாம். 20 ஆண்டுகள், 25 ஆண்டுகள், 30 ஆண்டுகள், 40 ஆண்டுகள் கிறிஸ்துவுக்காக ஒரு உண்மையான ஒரு விசுவாசியாய் நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இந்த மகத்துவமான இந்த பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகளை உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குள்ளாக இருந்து அதை நீங்கள் அனுபவிக்கவில்லை என்றால், தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட அவர் பேசியிருக்கிறார். இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை கேட்டு அவரை பெற்றுக்கொள்ளுங்க. கேட்கிற எவர்கள் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய ஆவியை அவர் ஊற்றுகிறார். ஏன் தெரியுங்களா?
யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். I will pour my spirit to everyone in this last days. இந்த கடைசி நாட்களில் என் ஆவியை யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை பரிசுத்த ஆவியானவரை பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்றால், இப்படிப்பட்டதான அனுபவங்களுக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்து அவர் கிரியை செய்ய உங்களுடைய மாம்சத்துல இடம் கொடுங்க, ஆவிலே அவருக்கு இடம் கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில எதிலும் மேன்மையான அனுபவங்களுக்கு நேராக கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நடத்துகிறதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்னோட த்ராட்ல கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆனதுனால தான் பொறுமையாக பேசிக்கிட்டேன். இந்த அளவு கூட நான் பேசுவேனான்றது எனக்கு ரொம்ப டவுட். ஏன்னா நேற்று இரவெல்லாம் ஒரு வார்த்தை கூட வெளியே வர முடியல. அதனால் கர்த்தர் கிருபையாய் இந்த இடத்துல நிற்க செய்து அவர் தம்முடைய வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறதற்காக நான் கர்த்தரை மனதார நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களை நமக்கு வேண்டும். இருக்கிற நாட்கள், நாம் எவ்வளவு நாட்கள் நாம் இந்த பூமியில் இருக்க போகிறோமோ அவ்வளவு நாட்கள் நமக்கு என்ன இருக்கோ இல்லையோ, பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் எல்லாம் போதுங்க. இந்த எப்தாவுடைய வாழ்க்கையில பார்த்தீங்களா, எப்தா செய்ய வேண்டிய காரியங்கள் வரைக்கும் ஆண்டவர் பொறுமையா பார்த்துக்கிட்டு இருந்தார். என்னெல்லாம் எப்தா செய்கிறார் செய்யட்டும். அநியாயக்காரன் முன்னாடி நிற்கிறான், விரோதமானவன் முன்னாடி நிற்கிறான். இந்த நேரத்தில் எப்தா என்ன செய்கிறார் என்பதை கர்த்தர் பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் எப்தா சரியான பாதையிலே சரியான காரியத்தை செய்து அந்த முடிவுக்கு வந்த உடனே கர்த்தர் பார்க்கிறார், போதும், இனி நாம் எப்தாவுக்கு துணை நிற்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் எப்தாவின் மேல் இறங்கி துணை நின்று, எந்த மனுஷன் அநியாயக்காரன், எந்த மனுஷன் விரோதமாய் எப்தாவுக்கு எதிராக வந்தானோ, எப்தா கேட்டது போல அவனை என் கையில் ஒப்பு கொடுப்பீரானா. இந்த வார்த்தைக்கு ஆண்டவர் அப்படியே செய்கிறார். அந்த வசனத்துல, கடைசி வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? எப்தா அம்மோன் புத்திரர் மேல் யுத்தம் பண்ண அவளுக்கு விரோதமாய் புறப்பட்டு போனான். மாம்ச பிரகாரமாக எப்தா செய்ய வேண்டிய காரியத்தை செய்கிறான். ஆனால் வேலை செய்ததோ கிரியை செய்ததோ கர்த்தருடைய ஆவியானவர். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களை அவன் கையில் என்ன செஞ்சார்? ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு கடைசியாக முடிக்க நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதம் வாய்க்காதே போகும். ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடுவான். எவர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ, யார் உங்களுக்கு அநியாயம் செய்கிறார்களோ அவர்கள் உங்கள் கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை ஒருவேளை உங்களுக்கு அறியாமல் இருக்கலாம். நீங்கள் எடுத்ததெல்லாம் பால் நீங்கள் நினைக்கலாம், எடுத்ததெல்லாம் நீங்கள் வெண்ணெய் நீங்கள் நினைக்கலாம், எடுத்ததெல்லாம் நீங்கள் யதார்த்தமாக நீங்கள் நினைக்கலாம், எடுத்ததெல்லாம் நல்லதென்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியாது, மறைவாக நடக்கிற காரியங்கள், மறைவாக செயல்படுகிற காரியங்கள் ஒருவேளை உங்களுக்கு தெரியாது. காரணம் என்னன்னா, நீங்கள் கர்த்தருக்குள்ளாக இருந்து நீங்கள் போகும்போது உங்களுக்கு மறைவான காரியங்கள் உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு மறைவானவைகளை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு விரோதமான காரியங்களை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கும் போது, தேவனுடைய சனமே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் உங்களுக்கு துணை நின்று அவர்களை உங்கள் கையிலே அவர் ஒப்புக்கொடுப்பார். ஹல்லேலூயா. அது வியாதியா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், கடன் பாரமா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், வேலை இடத்துலயா இருக்கலாம், குடும்பத்திற்குள்ளே இருக்கலாம், வெளியே எடுக்கலாம், எந்த இடத்துல எந்த சூழ்நிலையா இருந்தாலும் தேவனுடைய சனமே ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு துணை நின்று ஜெயக்கொடியை பிடிக்கிறவர். உங்களோட வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்கவே அவர் உங்களை நடத்துகிறவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க இருக்கிற இடத்துல அப்படியே நம்ம எழுந்து நிற்போமா? கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜெயபலமானவர்,
இந்த ஜெயக்கொடியை ஏற்றிருக்கிறவர், இந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்குள்ளாக, எனக்குள்ளாக, நமக்குள்ளாக, நம்முடைய சபையில ஒவ்வொருவருக்குள்ளாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற குழந்தைகள், பேர பிள்ளைகள், தம்பி மாறுங்க, தங்கச்சி மாறுங்க, வாலிப தங்கச்சிங்க, வாலிப தம்பிங்க, சிறு பிள்ளைங்க, பெரியவங்க, ஆண் மக்கள், பெண் மக்கள், முதியோர், வயோதிபோ, எல்லோர் மேலும் எம்எல்டி குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற, பெற்றெடுத்திருக்கிற குழந்தையாயிருந்தாலும் கடைசி நாட்கள்ல நீங்க கேட்பீங்கன்னா, உங்க குழந்தைக்காக நீங்க கேட்பீங்கன்னா, என் குழந்தையின் மேல பரிசுத்த ஆவியானவர் நீர் இறங்கும் என்று கேட்பீங்கன்னா, என் மேல கர்த்தரோட ஆவியானவர் இறங்குவீராக என்று நீங்கள் கேட்பீங்கன்னா, இந்த வேளை கர்த்தரோட ஆவியானவர் உங்களுக்கு அவர் இறங்கி உங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார். ஒருவேளை கர்த்தரோட ஆவியானவரை பெற்ற தேவச்சனமே, இன்றைக்கு இந்த நாட்களில் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிற அந்த பரிசுத்த ஆவியானவரை, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இந்த நாட்களில் அவர் உங்களை நடத்தும்படி, அவருடைய கிரியைகள் உங்களோட வாழ்க்கையிலே நடக்கும்படி முழுவதுமாய் ஒப்பு கொடுங்க. ஒருவேளை அப்படிப்பட்டதான அனுபவத்தில் நீங்கள் இன்றைக்கு நீங்கள் போய் கொண்டிருப்பீர்கள் என்றால் நிச்சயமாய் நான் சொல்லுவேன், உங்களோட வாழ்க்கையில இன்னும் அதிகமாய் கர்த்தரோட ஆவியானவர் உங்களை உயர்த்தி மேன்மையாய் கர்த்தர் வைக்கிறதை உங்களோட வாழ்க்கையில நீங்கள் பார்க்க முடியும். ஆகவே நம்ம எல்லாரும் இந்த வேளையில நம் நடுவிலே அசைவாடி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை, let's ask him, let's call him, let's welcome him, அவரை வரவேங்க, அவரை கூப்பிடுங்க, அவரை அழைங்க, எனக்குள்ள வாங்க என்று சொல்லி கூப்பிடுங்க. அவரோடு கூட நீங்க இன்றைக்கு புறப்பட்டு போங்க. பரிசுத்த ஆவியானவரோடு கூட நீங்க புறப்பட்டு போங்க. இன்றிலிருந்து அவரோட வருகை வரையிலும் அவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுவாராக. உங்களோட பேச்சு, உங்களோட மூச்சு, உங்களோட செயல், உங்களோட சொல், உங்களோட சிந்தை, உங்களோட எண்ணங்கள், உங்களோட கிரியைகள், எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நாளை நடத்தப்படுகிறதா இருக்கட்டும். இதுவரையிலும் உங்களை பார்த்த மக்கள், இனி பார்க்க போகிற மக்கள் வித்தியாசத்தை பார்க்கட்டும், வித்தியாசத்தை பார்க்கட்டும், வித்தியாசத்தை பார்க்கட்டும். வித்தியாசத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கனாலே, உங்களிடத்துல வந்து உன்னிடத்துல நான் எதையோ நான் ஒன்று பார்க்கிறேன் என்று சொல்லிட்டாங்கனாலே ஒன்று அறிஞ்சுக்குங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். தேவச்சனமே, கர்த்தரோட பிள்ளையே, இந்த கடைசி காலங்களில் பரிசுத்த ஆவியானவருடைய காலங்களில் வாசம் பண்ணுகிற வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக பலப்படுவோம். பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்குள்ளாக நாம் கடந்து போவோம். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளுக்குள்ளாக நாம் கடந்திருப்போம். கர்த்தரோட ஆவியானவர் தொடர்ந்து நம்மை வழி நடத்தி செல்லுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு விரோதமா எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே, வாய்க்காதே. உனக்கு விரோதமா எழும்பும் ஆயுதம் ஒரு வழியாய் வருபவன் ஏழு வழியாய் ஓடுவான். ஒரு வழியாய் வருபவன் ஏழு வழியாய் ஓடுவான். வெட்கப்பட்டு போவான். கர்த்தரோட ஆவியானவர் உங்களை நடத்தும் போது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணி அவர் உங்களை நடத்துவார்னா, வெட்கப்பட்டு ஒருபோது நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த சூழ்நிலை குறித்து கலங்குறீங்க, எந்த சூழ்நிலை குறித்து பயப்படுறீங்க, சொல்லுங்க, வெட்கப்பட்டு போக மாட்டேன். வெட்கப்பட்டு எதை குறித்து நீங்க தனிமையை உணர்றீங்க, எதை குறித்து சோர்ந்து போறீங்க, சொல்லுங்க, வெட்கப்பட்டு போக மாட்டேன். வெட்கப்பட்டு போ. கர்த்தரோட ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தரோட ஆவியானவர் உங்கள் மேலே இறங்கி இருக்கிறார். சொல்லுவோம், வெட்கப்பட்டு. வெட்கப்பட்டு சொல்லுவோமே, வெட்கப்பட்டு. கணவன் நிமித்தமா, மனைவி நிமித்தமா, பிள்ளைகள் நிமித்தமா, பேர பிள்ளைகள் நிமித்தமா சொல்லுங்க இன்றைக்கு, வெட்கப்பட்டு. கர்த்தரோட ஆவியானவர் உங்களுக்கு துணை நிற்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். எந்த காரியத்தை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம்,
எந்த காரியத்தை குறித்து நீங்க துவண்டு போக வேண்டாம். வெட்கப்பட்டு எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஒரே குரலாய், வேலையில கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். உங்களோட வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சொல்லுங்க, உங்களோட பிசினஸை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஓ, உங்கள் கடன் பாரத்திலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலை தருகிறார். வியாதியிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலை தருகிறார். எஸ், வெட்கப்பட்டு இந்த வியாதினாலே வெட்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்களா? இல்ல, இதோ கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை விடுதலை ஆக்குகிறார். வியாதியிலிருந்து, உங்கள் பலவீனங்களிலிருந்து, சோர்ந்து போய் வந்திருக்கிற தேவ ஜனமே, கவலைப்படாதீங்க. சொல்லுங்க, நீங்க சொல்ல சொல்ல உங்களுக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய கிரியை செய்கிறார். உங்களுடைய எதிர்காலம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஒரு சமாதானத்தை கர்த்தர் உங்கள் உள்ளத்திலே கர்த்தர் வைக்கிறார். வெட்கப்பட்டு போவில்லையே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. கரங்களை தட்டி அந்த பரலோக ராஜாவுக்கு இன்னும் ஒரு முறை நல்ல சந்தோஷமா ஆட்பரிப்போடு மகிழ்ச்சியோடு ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் சமாதானத்தோடு கர்த்தர் அனுப்புவாராக. கர்த்தருடைய சமூகம் உங்களோடு கூட இருந்து கர்த்தருடைய கிரியை, கர்த்தருடைய ஆவியானுடைய கிரியை இந்த நாட்கள், இந்த வார நாட்கள்ல அவர் நடத்துகிறதை நீங்கள் காணும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன். செபிப்போம். பிதாவே, உம்முடைய நாமம் இந்த ஆராதனையிலே மகிமைப்பட்டதற்காக, மகிமைப்பட்டு கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். கடந்து வந்த உம்முடைய மக்களை கர்த்தருடைய ஆவியானவர் ஆட்கொண்டு உம்முடைய அபிஷேகத்திற்குள்ளாக, உம்முடைய மகிமைக்குள்ளாக, உம்முடைய நடத்துதலுக்குள்ளாக கர்த்தர் நீர் நடத்தி இது உம்முடைய வார்த்தை நீர் வெளிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் எவ்வளவு முக்கியம் என்பதை வேதத்தில் உள்ள கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை நாங்கள் பார்க்கும்போது இந்த நாட்களில் நீர் எங்களுக்குள்ளாக வாழ்ந்து, நீர் எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணி, நீர் எங்களுக்குள்ளாக நடத்துகிற அந்த ஒரு அனுபவம் இந்த கடைசி நாட்களில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே தேவை. ஆண்டவரே அவசியம் கர்த்தருடைய ஆவியானவர் நீ நடத்துவீராக. எப்தாவை குறித்து நாங்கள் பார்த்தோமே, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினீர், நீ என்ன செய்தீர் என்று நாங்கள் பார்த்தோம். அந்த கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களில் ஒவ்வொரு மேலும் நீர் இறங்கும், ஒவ்வொரு மேலும் இறங்கினவர் ஒவ்வொருவருக்குள்ளாக நீர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறீர். உள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களில் கத்த நீர் அவர்களை நடத்துவீராக. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நடத்துகிற கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு கூட அனுப்புவீராக. உங்கள் சமூகம் முன்னாக கடந்து போகட்டும். உங்களோட மக்களை சுகமாய் பத்திரமாய் பாதுகாப்பாய் கர்த்தர் தங்கள் இல்லங்களை கர்த்தர் கொண்டு சேர்ப்பீராக. எல்லாவற்றும் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை உங்களோட மக்களோட வாழ்க்கையை நீ செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆராதனையை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் சமாதான வழி நடத்துதல் என்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களோ ஒவ்வொருவருக்கும்